இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவு இருக்கு, அங்க இருக்கிறோம். இங்க ஒருத்தருடைய அறிவை இன்னொரு ஆளுக்கு அதை எடுத்து என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அவர் இன்னும் பிரைட் ஆவார், அறிவில் சிறந்தவரா அவர் மாறுவார். இன்னொருத்தருடைய மூணாவது நபரை கொடுக்கிறோம், நாலாவது, அஞ்சாவது, ஆறு, ஒரு 10 நபரினுடைய அறிவை கொடுத்தால் அவர் எப்படி இருப்பார்? ஒருத்தர் டாக்டர், அந்த டாக்டரினுடைய அந்த மருத்துவ துறையை எடுத்து ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது, அவர் ஏற்கனவே ஒரு கவிஞராக இருக்கிறார். இன்னொருத்தர் இலக்கியவாதி, அதையும் எடுத்து கொடுக்கப்படுகிறது. இன்னொருத்தர் என்ஜினியர், அதை கொடுக்கப்படுகிறது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்படி ஒவ்வொருத்தருடைய அறிவையும் எடுத்து 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 கொடுக்க, டாக்டர்லயும் எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார்ல, இது இவர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், இப்படின்னு ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார். இந்த இல்மையெல்லாம் எடுத்து ஒருவருக்கு ஒரு 100 பேருடைய அறிவை கொடுத்தால் அவர் எப்படி இருப்பார்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருப்பார் நினைக்கிறீங்க? உலகத்திலேயே அவர் தான் பெரிய அறிவாளின்னு நினைப்பீங்க. இல்லை, அவர் பைத்தியம் ஆயிடுவார், சுமக்க முடியாது, கல்வியை சுமக்க முடியாது சகோதரர்களே. பிள்ளைகளுக்கு கல்வியை திணிக்க முடியுமா? சில பள்ளிக்கூடங்களை நம்ம பார்க்கலாம். எங்க பள்ளிக்கூடங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, விளம்பரங்கள். எங்க பள்ளிக்கூடங்களில் நாங்கள் ஹிந்தி படிச்சு கொடுக்குறோம், இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறோம், அரபி படிச்சு கொடுக்குறோம், அதே மாதிரி ஜெர்மன் படிச்சு கொடுக்குறோம், பிரெஞ்சு படிச்சு கொடுக்குறோம். அந்த பிள்ளை ஒண்ணுக்கு ஆகாது, சுமக்க முடியாது சகோதரர்களே. மனிதனுடைய மூளை சுமப்பதற்கென்று ஒரு அளவுகோல் இருக்கிறது, அதுக்கு மேல நீங்க ஒர்க்கு கொடுத்தனா அவன் பைத்தியம் ஆயிடுவான். ஒரு 100 பேரினுடைய அறிவை ஒரு மனிதனால் சுமக்க முடியுமா? நிச்சயமாக சுமக்க முடியாது. நீங்க எந்த ஆய்வாளர்கிட்டையும் கேளுங்கள், மூளை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் கேட்டாலும் சரி, முடியாது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு என்ன தெரியுமா? 100 பேருடைய அறிவை நம்ம சுமக்க முடியல. அவங்க சொல்றாங்க, ஊதீத்துல் இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எனக்கு முன்னால் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட அவ்வளவு பேருடைய அறிவும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, எனக்கு பின்னால் யாரெல்லாம் வரப்போறாங்களோ அவங்களுடைய அறிவும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி சுமக்க முடியும், எப்படி முடிந்தது.